பண்ணீங்களா? நாங்க தான் நடத்துறோம். நாங்க தான் வேணாம் சொன்னோம். நிறுவனத்துக்கு இங்க வந்து சொல்லி வச்சுங்க. நீங்க அவங்ககிட்ட பேசுங்க. எங்களுக்கு பத்திரிக்கை தேவையில்லைங்க. இது மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அவங்ககிட்ட பேசிங்களா சார்? யார்கிட்ட சொல்லணும்? நாங்க எடுக்க கூடாது நீங்க. தமிழ் ஜனம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் ஓடதுங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகள் தேவையில்லைங்க. பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை தேதி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன் சொல்றோம்னா போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குனது தமிழ் ஜனம். இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல. நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அந்த செய்தியை திரும்ப எடுக்கல. அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க எப்படி ஊடகமா பார்க்க முடியும்? அது எங்களுக்கு யாருங்க நிறுவனமா இல்ல எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையில்லை. உங்க பத்திரிகை தேவையில்லை. அடுத்த முறை பத்திரிகை வந்துச்சுன்னா தூக்கி வெளியே வச்சு அவ்வளவுதான் விஷயம். பார்த்தோம். எங்களுக்கு தேவையில்லையா? ஆர்எஸ்எஸ் காரலாம் இங்க வந்து பத்திரிகை நடத்த அவசியமா? நீ நாக்பூர்ல நடந்து, நீ நாக்பூர்ல நடந்து, வட இந்தியாவில் நடந்து, இங்க எதுக்கு நடத்துற? உன்னை யாரு கேட்டா? இது எங்க ஊர்ல நான் நடத்தக்கூடாது. அவ்வளவுதான். எங்க ஊர்ல உன்னை யாரு விட்டா? நீ நாக்பூர்ல நடந்து, வட இந்தியாவில் நடந்து, கலவரம் பண்ணு, பொய் செய்தி பரப்பு. இது தமிழ்நாடியா? தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் காரன் விட மாட்டாங்க சொல்லிட்டேன். உங்க பத்திரிகை இனிமேல் நீங்க எங்களோட பிரஸ் மீட் வந்துச்சுன்னா நான் விட மாட்டேன். எங்க பிரஸ் மீட் கிடையாது. நீ பத்திரிகை கிடையாது. நீ கலவரக்காரனுக்குப்பா. உங்க பத்திரிகை கலவரக்காரன் தேசி வேற பத்திரிகை வேலை பாருப்பா. உன் நல்லதுன்னு சொல்றோம். நீ வேற பத்திரிகை போய் வேலை பாரு. இந்த பத்திரிகை வேலை பார்க்காது. இது பத்திரிகையே கிடையாது. சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றதுன்னா வர மாட்டாங்க. அவ்வளவுதான். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.